அப்போ அண்ணாமலை நாளைக்கு கட்சி தொடங்கினாலும் கூட இமீடியட்டா அடுத்த தேர்தல் அது கொண்டு வருதுன்றது எந்த அளவுக்கு உழைக்க இருக்கணும், அந்த வாக்குகள் வரணும், அது எதனா ஒரு திராவிட கட்சிகள் அந்த ஓட்டுகள் குறையணும், தாவேக்காவோட ஓட்டும் குறையணும். அப்போ வந்து கிட்டத்தட்ட 5 முனை போட்டிக்கு தமிழ்நாடு தள்ளப்படும். அண்ணாமலை ஒரு கட்சியை தொடங்கி ஏற்றுறாரு. அப்போ 25% ஒரு மினிமம் வாங்கி தாவேக்காவோட ஓட்டு கம்மியானதான் அது ஆளுகின்ற கட்சியா வரும். அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சியும் சும்மா இருக்காதுல்ல. அவங்களுக்கு வந்து இன்னைக்கு ஓட்டு சதவீதம் குறைந்தாலும் கூட 4% வைத்திருக்காங்க. பட் பெரிய ஸ்கோப் விஜய் கட்சி தொடங்கினதுக்கு பிறகு இமீடியட்டா இல்லைன்ற மாதிரி என்னோட பார்வை. இல்லை வேற யாருன்னா அவருக்கு உதவி செய்வாங்களா, மேபி இல்லை ஒருவேளை ரஜினி அவர்கள் வந்து அண்ணாமலைக்கு ஆதரவு தெரிவிப்பாரா, என்ன முன்னாடியே ரஜினிகாந்த் அவர்கள் இவரை சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணுவாருன்ற பேச்சு அப்போது இருந்தது இல்லையா? அது இருந்துச்சு. ரஜினி அவர்கள் கட்சி தொடங்கினா கூட அண்ணாமலையை வைத்து காய் நகர்த்தப்படும்ன்ற மாதிரிலாம் பேசு பொருள் நிறைய இப்பவும் பேசிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அண்ணாமலையை பொறுத்தவரைலாம் எப்பயுமே வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்காது.